நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த செய்தியின் தலைப்பு நெருக்கப்படுகிற காலங்களில் என் இயேசு கிறிஸ்துவே தஞ்சம் என்ற இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய பல வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நாம் அனுபவிக்காத துன்பங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உண்டு. ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய வல்லமையான ஊழியத்திற்கு, மகிமையான காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அவனை மிகுந்த உபத்திரவத்தின் வழியாகவும் அநேக துன்பங்களின் வழியாகவும் நடத்தி கொண்டு போய் அவனுக்கு அனுபவங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து, அந்த அனுபவங்களின் வழியாக தேவன், நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் வெட்கப்படுத்துவதில்லை, உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவனுக்கு தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துவார். மாத்திரமல்ல, அதே போல கஷ்டப்படுகிற, உபத்திரவப்படுகிற மக்களுக்கு ஒரு சாட்சியாக, ஆறுதல் சொல்கிற ஒரு பாத்திரமாக தேவன் ஒரு மனிதனை உருவாக்குவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினச்சிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்குது, நான் அனுபவிக்கிற கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு இல்லை, இவங்களை போல ஒரு படிப்பு இல்லை, இவங்களை போல ஒரு வேலை இல்லை, இவங்களை போல ஒரு வருமானம் இல்லை, மற்றவர்களை பார்த்து பார்த்து நாம் என்ன செஞ்சுக்கிறோம், தரம் தாழ்த்திக்கிறோம் அல்லது வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு கிடைச்ச ஒரு குடும்பம், இவர்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வீடு, இவர்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வசதிகள் எனக்கு இல்லையே என்று சொல்லி நாம் கலங்குகிறோம், புலம்புகிறோம். ஆனால் நம்மை தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்த அவர் செய்யவே மாட்டார். அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமாக நம்மை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத கஷ்டங்கள் என்று ஒன்றுமே இல்லை. இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்திட்டு இருக்கார். என்னுடைய நெருக்கங்களும், என்னுடைய வேதனைகளும், என்னுடைய தவிப்பும் சிறு வயதிலிருந்து, சின்ன பிறந்த நாளிலிருந்து நான் மிகுந்த துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நான் அனுபவித்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளார, ஒவ்வொரு பகுதிகளில், ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் அனுபவித்த வேதனைகள், அன்றைக்கு நான் அனுபவித்த பொழுது, ஆண்டவரை நான் அறியாத பொழுது அனுபவித்தப்போ எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன். இயேசுவை அறியாத நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தரித்திரங்கள், தனிமை, வறுமை, பசி, ஆடையற்ற நிலைமை, வீடு இல்லாத நிலைமை, வசதிகள் இல்லாத நிலைமையில் நான் கடவுளை அறியலை, மெய் தேவனை நான் அறியாத பொழுது, ஏதோ என் வாழ்க்கையில் உள்ள ஒரு விதி, தலை விதி, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நான் நம்பி அதை நான் சகித்து போனேன். ஆனால் நான் ஆண்டவராக இயேசுவை நான் அறிந்த பிறகு, எப்போ நான் சபைக்கு வர ஆரம்பித்தேன், எப்போ நான் வேதத்தை அறிய ஆரம்பித்தனோ, அந்த வேதத்திலிருந்து நான் எப்போ தேவனை நான் அறிய ஆரம்பித்தனோ, அந்த தேவனை அறிந்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தருனுடைய வெளிச்சம், கர்த்தருனுடைய மீட்பர், ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் என்று சொல்லி அறிந்தேன். நான் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, என்னை மீட்க ஒரு தேவன் வந்திருக்கிறார், அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை சுகப்படுத்துவார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் பல காலங்கள் கடந்த பொழுது, காலங்கள் உருண்டோட என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது? நான் வேதத்தை அறிந்தேன், சத்தியத்தை அறிந்தேன், இயேசுவின் நாமத்தை அறிந்தேன். ஆனால் எனக்கு இதற்கு முன்பதாக ஏற்பட்ட காலங்களிலே உண்டான ஆபத்துகள், விக்கினங்கள், நெருக்கங்களிலே நான் சொல்லி அழுக யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தானே என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தானே என்னை விடுவிக்கணும். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், வறுமையிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும் நீ தானே என்னை விடுவிக்க வேண்டும். மனுஷர்களுடைய யுத்தங்கள், என் மேலே ஜனங்கள் கொண்டு வருகிற ஆபத்துகள், எல்லாவற்றிலும் நீங்கள் தானேப்பா எனக்கு துணை. ஏன்னா நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன், சங்கீதங்களை படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் தான் எனக்கு துணையும் கேடகும், அவர் என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லி அநேக நேரம் நான் வசனத்தை அறிந்த பிறகு துன்பப்பட்டது தான் அதிகம். சத்தியத்தை அறியாத பொழுது தொடச்சிட்டு போயிடுவோம்.
சகிச்சுக்கிட்டு போயிடுவோம், அழுதுகிட்டு போயிடுவோம், மனசை நொந்து போயிடுவோம். ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு நம்ம அதற்கு அப்புறம் ஏற்படுகிற துன்பங்கள், அதற்கப்புறம் ஏற்படுகிற யுத்தங்கள், மனுஷர்களுடைய சூழ்ச்சிகள், மனுஷர்களுடைய தந்திரங்கள், இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை மறந்துட்டீங்க, ஏன் நீங்கள் தூரமாக நிற்கிறீங்க, அப்போ என்னை நீங்கள் நேசிக்கலையா, என்னை நீங்கள் வெறுத்துட்டீங்களா, என்னை நீங்கள் ஒரு நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி பல நேரம் ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், அழுக ஆரம்பித்தேன், நொந்து போக ஆரம்பித்தேன். போதுமானது. ஹல்லேலூயா. நம்ம தான் எல்லாருக்கும் அதே நினைவுகள் தானே வரும். ஆண்டவர் அறியாத பொழுது எதையோ ஒரு என்னுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்குது, அல்லது என்னோடய நம்பிக்கை அப்படி இருக்குது, என் தலைவிதி அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அறிந்த பிறகு என்னை சாபத்திலிருந்து விடுவிச்சார், மரணத்திலிருந்து விடுவிச்சார், பாவத்திலிருந்து விடுவிச்சார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சார். இப்போ நான் விடுதலை ஆகிட்டேன், நான் ஆரோக்கியம் ஆகிட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஏன் இப்போ எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகுது, ஏன் எனக்கு துன்பங்கள் அதிகமாகுது? ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லலை. எப்படி தான் இருக்குமா? அநேகமாக தான் இருக்கும். அதுக்கு எல்லை இல்லை, அதுக்கு கவுண்ட் இல்லை, அதுக்கு நம்பர் இல்லை, அநேகமாக இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ நமக்கு விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் தூரம் நின்று பார்க்கிறவர் அல்ல, எட்டிப்பு நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா கஷ்டங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தாவீது நொறுக்கப்பட்டவன், சவுலை போல வேதனை அனுபவித்தவர் அல்ல. சவுல் ராஜா ஒரு வேதனையை அனுபவிக்கலை. அவர் கழுதை தேட வந்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த ராஜ மேன்மை குறித்து அவருக்கு அவ்வளோ ஒரு 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 அக்கறை இல்லை. எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, ஏன்னா அவருக்கு அவங்க அப்பாவும் வசதியான ஒரு ஆள் தான். ஆனால் தாவீது சிறு வயதில் பிறந்த நாளிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர், பிறந்த நாளிலிருந்து மறக்கப்பட்டவர், அவர் ஒதுக்கப்பட்டவர், எல்லாராலையும் கைவிடப்பட்டவர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமும் காடுகளும் கண்மலைகளும் வெயிலும் பனியும் மழையும் அவரை நனைத்து அவர் அவ்வளோ உடஞ்சி ஒரு மனுஷன். ஆண்டவராய் இயேசு அவரை சந்தித்த பிறகு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சமல்ல. ஆனால் எல்லாவற்றிலும் யாரை அவர் சார்ந்து கொண்டார் என்றால் கர்த்தரை சார்ந்து கொண்டார். இன்றைக்கு அந்த தாவீது நெருக்கப்பட்ட உடைக்கப்பட்ட தாவீது தன்னை தன் தேவனுக்குள்ளார் ஆறுதல் படுத்தி அவர் எழுதின சங்கீதம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அன்னைக்கு அந்த சங்கீதத்தை அவர் வழியில் எழுதுறாரு, வேதனையில் எழுதுறாரு, ஆறுதலில் எழுதுறாரு. ஸோ அன்னைக்கு ஒரு மனிதனுடைய பாடுகளும் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் இந்த வேதத்தில் அவர் எழுதின அந்த சங்கீதங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் அனுபவிக்கிற இன்றைய கால கஷ்டங்கள் யாரோ நமக்கு பின்னாடி ஆறுதல் அடைய போகிறாங்க. அல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், சிலுவையை இயேசு சுமந்துட்டார், நான் ஏன் சுமக்கணும்? இன்றைக்கி ஒரு டீச்சிங் அப்படி இருக்குது, சிலுவையை இயேசு சுமந்துட்டார், நான் ஏன் சுமக்கணும்? இல்லை, சுமக்கணும். அப்போ தான் மற்றவருடைய வழி. சிலுவை என்ன, அவர் சுமக்கிற சிலுவையை நம்ம யாரும் சுமக்கலைங்க. அந்த சிலுவையை கொண்டு வந்துச்சுன்னா யாரும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அவர் அடித்தது போல் யாரும் நம்மளாம் அடிக்கப்படலை. அவரை அவமானப்படுத்தி அவரை நிந்தித்தது போல் ஒரு ராத்திரி முழுக்க நிந்திக்கிறாங்க. நீங்கள் மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 26 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போர்ச்சேவர்கள் நிந்திக்கிறார்கள், பிரதான ஆசாரியர் நிந்திக்கிறான், வேதபாரகர்கள் நிந்திக்கிறாங்க, அந்த எல்லா ஜனங்கள் நிந்திக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே வர்றேன். இவங்கெல்லாம் இவரை நிந்திக்கிறதுக்கு அவர் ஒரு குற்றமும் செய்யலை. ஆள் மாற்றி நிந்திக்கிறாங்கன்றது அழகாக சிம்பிளாக போட்டாங்க. தூசிச்சாங்க, அவமானப்படுத்துனாங்க, சபிச்சாங்க, கெட்ட வார்த்தையால் ஆண்டவரை திட்டுறாங்க. அவர் பொறுமையாக இருக்கிறாரு. இவங்க திட்டுற அளவுக்கு அவர் திருடன் அல்ல, இவர்கள் திட்டுற அளவுக்கு அவர் கொலைகாரர் இல்லை, இவர்கள் திட்டுற அளவுக்கு அவர் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழலை. ஆனால் அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? நமக்காக. அவர் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து போனார். ஸோ நம்ம வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுக்கு யார் அடைக்கலன்னா கர்த்தர் தான். பயங்கர வசதியில் உள்ளவனுக்கு யாரும் அடைக்கலாம் வருவாங்க. பெரிய அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஊரே திரண்டு வரும். ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நான் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் இங்கே வரவே வேணாம், உங்கள் பிரச்சனை என்ன நான் தீர்க்கிறேன். அஃபீஷியல்ஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போனாலும் சரி, உலகத்தில் பேர் பெற்றவங்க பயங்கர பிரஸ்தாபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே நடக்கும். ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு யார் அடைக்கலன்னு சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலும். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 59:16 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 59:16 வாசிங்களேன். சங்கீதம் 59:16.
நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நான் ஏன் உம்மை பாடணும், நான் ஏன் உம்மை துதிக்கணும்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் உம்மை துதிக்கணும்? 2வது பார்ட்டு, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எந்த நாளிலே நம்மளுக்கு நெருக்கம் வந்ததோ, இப்போ உலகத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, இஸ்ரேல் ஈரான் அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி இங்கே குண்டு விழுகுது, நம்ம ஓடி தப்பிக்கிறோம். நமக்கு ஒரு மறைவிடம் இருந்துச்சுன்னா அந்த நாளில் நம்மளுக்கு ஒரு மறைவிடம் இருக்குது. குண்டு விழுந்து 15 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு ஒரு அடைக்கலம் கிடச்சிச்சுன்னா அதில் ஒரு அடைக்கலமே கிடையாது. நமக்கு ஒரு துன்பம் வருகிற நாளில், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர்ற நாளில், அந்த நேரத்தில் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்காத ஒரு தஞ்சம் இன்னும் லேட்டாக கிடச்சா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிடைக்கலனாலும் ஆண்டவர் என்றைக்குமே லேட்டாக வர்றவர் அல்ல. மழை வந்த உடனே கொடையை பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்கு பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஈஸியாக கோச்சிக்குவோம், ஆண்டவர்கிட்ட ஈஸியாக சண்டை போடுவோம், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆமாம் எல்லாருக்கும் சரிங்க, ஏன் எனக்கு செய்யலை? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை விட கொடுக்காமல் தடுத்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை துதிங்க. நமக்கு கிடைச்ச வேலை, நினச்ச வேலை கிடைக்கல, நினச்ச வாழ்க்கை அமையலை, நினச்ச படிப்பு கிடைக்கல, நினச்ச ட்ரெஸ்ஸு கிடைக்கல, நினச்ச வீடு பரவாயில்ல, எது கொடுத்தாரோ அதை எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் எல்லாம் இங்கே கணவன் மனைவி அன்பாக இருக்காங்க, என் வீட்டில் மட்டும் போட்டு அடிக்கிறாங்க, அடிக்கட்டும். சண்டை போடுறாங்க, போடட்டும். என் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணட்டும். என் பிஸ்னஸில் லாஸ் ஆகட்டும். என் படிப்பில் முன்னேற்றம் இல்லை இருக்கட்டும். எனக்கு வேலை கிடைக்கல இருக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா நான் வழிகளை தாண்டி வந்தவன். ஒரு வழி 2 வழி அல்ல, பயங்கர பெயின் வழிகளை தாண்டி ஏமாற்றங்களையும் இழப்புகளையுமே நிறையா தாங்கினவன், நிறைய அவமானங்களை சந்தித்து வந்தவன். அதனால் என்னால் சொல்ல முடியும், என் ஆண்டவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அவரே தஞ்சமானவர். ஒரு மனுஷன் எனக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன்னா அதனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் பசியோடு நான் இருக்கிறேன், சாப்பிட்டு நாளாச்சுன்னா எனக்கு அது வழி தெரியும். ஐயா போட்டுக்க நல்ல துணி இல்லை, எனக்கு அந்த வழி வேதனை தெரியும். என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு வழி வேதனை தெரியும். கடன்காரன் என்னை நெருக்கிறான், எனக்கு அந்த வழி வேதனை தெரியும். உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கோ அத்தனை துன்பங்களின் வழியாக தேவன் என்னை புடமிட்டு கொண்டு வர. இன்றைக்கும் இந்த நாள் அளவும் பிரச்சனைகள் வேணால் ரூபங்கள் மாறலாமே தவிர பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஏமாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதற்காக தேவனை துதிக்கிறேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு இதே பாதையில் இன்னொருத்தர் வர்றாருன்னு சொல்லும் பொழுது கவலைப்படாதப்பா, இப்படித்தான் இருக்கும், ஆனால் தேவன் உன்னை உயர்த்துவார், என்னை உயர்த்தினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். நான் காய்ச்சலாக கிடந்தேன், எனக்கு வியாதியில் சுகத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னாதான் இப்போ காய்ச்சலாக இருக்கிறவனுக்கு ஆறுதலாக இருக்கும். எனக்கு காய்ச்சலே வரல, தலைவலியே வரல, என்னன்னே எனக்கு தெரியாது, பரவாயில்ல ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தணும். உனக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் தான் உனக்கு தெரியும், நான் அனுபவிக்கிறது உனக்கு தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கிறேன், நீ ஒரு தரம் அனுபவிக்கிறேன், நான் 1000 தரம் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அதான் தாவீதுனுடைய வாழ்த்து, அதான் தாவீதுனுடைய காரியம். தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார், நம்ம மேலே பிரியம் வச்சிருக்கிறார். நல்லா இன்றைக்கி நான் கேட்குறது என்னென்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னா ஏன் எனக்கு இந்த துன்பம் வருது? ஆண்டவர் என்னை ஏன் வேதனைப்படுத்துறாரு? ஏன் ஆண்டவர் என்னை சிறுமப்படுத்துறாரு? ஏன் என்னை ஜனங்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்துறாரு? இந்த தேவனை நான் விசுவாசித்தது என் குற்றமா? ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டது குற்றமா? எனக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு, எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, ஏன் தேவன் என்னை சோதிக்கிறாரா? உலகத்தில் சொல்லுவாங்க கடவுளுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கடவுள் வேடிக்கை பார்க்குற எல்லாம் சொல்லி பிரச்சனை உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவா தருவாங்க, உண்மையான தெய்வத்தை அறியாதவங்க கடவுள் என் வாழ்க்கையில் விளாண்டுட்டு இருக்கிறோம், மரியாதை கூட கிடையாது. ஆமாவா இல்லையா? என்னை ரொம்ப சோதிக்கிறான். இங்கேயும் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு. கர்த்தர்லாம் சோதிச்சா நீங்கள் தாங்குவீங்களா? நீங்கள் வேதத்தில் எத்தனை இடத்துல சோதிச்சிருக்காருன்னு தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் எத்தனை இடத்துல யாரை சோதிச்சிருக்காருன்னு தெரியுமா? யோபு அது சாத்தான் இது பண்ணி பார்த்தாரு. ஆனால் உண்மையான சோதனைன்றது ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு. சரியான கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் சோதித்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரே இடத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் தான் வருது. வேறு எங்கேயும் கர்த்தர் யோபுவை சோதித்தார், கர்த்தர் நோவாவை சோதித்தார், கர்த்தர் எலியாவை சோதித்தார்னு போடவே கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னா
இன்றைக்கு அந்த சோதனையில் அவர் ஜெயிப்பார்னு அவருக்கு தெரியும். நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் தேவன் நம்மை சோதித்து வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. எனக்கு என் வாழ்க்கையில் நிறையா என்னை வேதனைப்படுத்துகிற காரியத்தில் இதுவும் ஒரு வார்த்தை. என்னென்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டார்னு சொன்னான், கர்த்தர் என்னை துக்கப்படுத்துகிறாரு, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு, இப்படிலாம் யாராச்சும் சொன்னால் உண்மையிலுமே நான் வருத்தப்படுவேன். யாராவது ஒருவர் என்கிட்ட வந்து என் ஆண்டவர் என்னை கைவிட்டார், அது என்ன உன் ஆண்டவர் உன்னை கைவிட்டார், இப்போவும் உன் ஆண்டவர் தானே உன் வாயில் வருது, ஏன் ஆண்டவர் என்னை ஆண்டவர்னு தெரியுது, அவர் கைவிட்டு அவருக்கு எங்கே போவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன கைவிட்டார்னு சொல்கிறது, கைவிட்டா நீ பூமியில் இருக்க முடியுமா? யோபுவை பாருங்களேன், கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொன்னாரா? போடி பைத்தியக்காரி, கர்த்தர் கையால் நன்மையை அனுபவிச்சிருக்கேன், தீமையை அனுபவிக்க கூடாதா? மனைவியை பார்த்து சொல்கிற பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசிகிட்டு இருக்க, உன்னை திருத்திக்க. அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார், எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கைவிட்டார் சொல்லாதீங்க. யார் இறந்து போனாலும், யார் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும், எது நம்மளை விட்டு காணாமல் போனாலும், எந்த பொருள் நஷ்டமானாலும், நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வேலையை விட்டு துரத்தி எந்த குறைவுகள் வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாதீங்க. யோசேப்பை சொன்னீங்க, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டப்ப இயேசுவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கத்தலை, சிறைச்சாலையில் போட்டப்ப கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டார், எந்த நிலைமையிலும் கைவிட மாட்டார். யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும், யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை யாரும் டெம்ப்ட் பண்ண முடியாது, ஆண்டவரை யாரும் சோதிக்க முடியாது. ஆமேன். ஆண்டவரை போய் பார்த்து சோதிக்க முடியுமா? அவரே சோதிக்க முடியாதுன்னா அவர் ஏன் நம்மளை சோதிக்கிறாரு? இந்த வசனம் அதான் சொல்லுது, அவரை யாரும் சோதிக்க முடியாது. அதாவது ஆக்டிவாஸ் பேசிவாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் போட்டிருக்கு. அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அதே போல் அவரும் சோதிக்கிறவரும் அல்ல. அவரும் நம்மை சோதிக்க மாட்டார். தேவன் எக்காலத்திலும் எந்த ஆசை இச்சைகளிலும், எந்த வியாதிகளிலும், எந்த பலகீனத்திலும் அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவரை சோதிக்க முடியாது. அவரை யாராலையும் சோதிக்க முடியாதுன்னா அவரும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை சோதித்து பார்க்க மாட்டார். இப்போ ஆபிரகாமுடைய காரியத்துக்கு நான் வர்றேன். வாசிங்க ஆதியாகமம் 22:1. ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றார். பாருங்கள், இங்கிலீஷில் ஒரு வெர்ஷனில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சம் டைம் பாஸ்ட் காட் வாண்டட் டு see how faithful ஆபிரகாம் வாஸ். அருமையாக போட்டிருக்கு. ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறான் என்பதை கர்த்தர் பார்க்க விரும்பினார். இந்த வார்த்தை எப்படி இருக்குது? சோதித்தார் அப்படிங்கிறத விட ஆபிரகாம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதை தேவன் பார்க்க விரும்பினார். அதை பார்க்க விரும்பிட்டு தான் ஆபிரகாம் அப்படின்னு ஹியர் ஐ எம் அப்படிங்கிறார். அவர் ரிப்ளை பண்ணுறார், நான் இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு. எதுக்காக? அவருக்கு தெரியாதா ஈசாக்கை பலி செலுத்த சொன்னால் கண்டிப்பாக செலுத்துவார்னு கொடுத்துருவார்னு தெரியும். ஏன்னா ஆபிரகாம் ருசி பார்த்துட்டார். இந்த வயசில், இத்தனை வயசில் ஆண்டவர் எனக்கு ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்துட்டாரு, இந்த ஈசாக்கு போனால் 1000 ஈசாக்கை கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவர் என்னை கூட்டிகிட்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்குண்டாரு. ஒரு நட்சத்திரம் தான் எனக்கு பிறந்திருக்கு, இன்னும் இத்தனை நட்சத்திரம் எனக்கு இருக்குது, எல்லாத்தையும் கொடுக்க அவரால் முடியும். அவருக்கு அந்த ஃபெய்த் இருந்துச்சு, அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால் ஒரு ஈசாக்கு தானே போகட்டும். அவருக்கு வலி இருந்துச்சு, வலிக்கும், பார்த்து பார்த்து பிறந்த பிள்ளை. ஆனாலும் அவருக்கு என்ன தெரியுமா, தேவனுக்கு நீ என்ன நேசிக்கிறியா, உன் பிள்ளையை நேசிக்கிறியா? இதுக்கு முன்னாடி யாரை நேசிச்சானா, அவர் மனைவியை நேசித்தார். மனைவி பேச்சை கேட்டு ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேலை உண்டாக்கிட்டார். இல்லை, இப்போ இஸ்மவேலையும் துரத்தியாச்சு, ஆகாரையும் துரத்தியாச்சு. சாராளுக்குன்னு சொல்லாத, தனியாக பேசுகிறாரு, வா ரகசியமாக பேசுகிறார். மனைவிட்ட கூட சொல்லலை, கூட்டிகிட்டு போகிறார். எப்படி இருந்திருக்கும்? அவர் பாட்டுக்கு போகிறாரு. புதிய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்குது. அவருக்கு அந்த விசுவாசத்தை எப்படி தெரியும்? அந்த மலையை பார்த்துட்டு போயிருப்பார். அந்த மோரியா மலையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு கல்லாக பார்க்குறப்பையும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பிள்ளையாகவே தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? என் ஆண்டவர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அதனால் இவர் அதில் ரொம்ப தேவன் ஆபிரகாம் மேலே வச்ச கான்ஃபிடென்ட்டை விட ஆபிரகாம் தேவன் மேலே அதிகம் கான்ஃபிடென்ட் வச்சுருந்தார்.
அவர் நம்பிக்கை வச்சுருந்தார், என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆனால் புடமிடுதல், சுத்திகரித்தல், தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அது எது அப்படின்னா, நம்மை ஆண்டவர் புடமிடுவதை நம்ம சோதிக்கிறாருன்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட கோவம்னு ஒன்று இருக்குது. இந்த கோவத்தை என்னை விட்டு தீர்க்கணும்னா, கோவத்தை உண்டாக்குகிற வழிகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் என் வாழ்க்கையில் அனுமதிப்பார். போகிறவன் வரவெல்லாம் என்னை திட்டுவான், டாய் என்னையவா நீ திட்டிட்ட, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. திரும்ப நான் அவனை எதிர்த்துனேன்னா இன்னும் கோவம் உன்னை விட்டு சாகலை. ஒருத்தவங்க நல்ல நகை போட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு நகை நம்மளுக்கு இல்லையே, ஆசை உன்னை விட்டு போகலை. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நான் இன்னும் வாங்கலை, அந்த பொறாமை உன்னை விட்டு இன்னும் போகலை. ஒரு அழகான நபர் நம்ம போகிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் என் வாழ்க்கைக்கு கிடைக்கலையே, இச்சை இன்னும் உன்னை விட்டு போகலை. சோதிக்கிறது வேற, ட்ரையல். ஹல்லேலூயா. அது சோதனை, சோதிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆண்டவர் போட்டு புடமிட மாட்டார், போட்டு நொறுக்கி. அவர் தான் சொல்கிறார், வெள்ளியை போல உன்னை புடமிட்ட, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்ட. எதற்காக? என் வாழ்க்கையில் உள்ள களிம்பு, என் வாழ்க்கையில் உள்ள எல்லா அசுத்தங்கள் நீங்கிறதுக்காக என்ன கொஞ்சம் நெருப்புக்குள்ளே போட்டு பொண்ணை புடமிடுவது போல புடமிடுவார். அது வேற. அது என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. என்னுடைய நேச்சரை மாற்றணும். என்னை ஹியூமன் நேச்சர்லேருந்து டிவைன் நேச்சருக்கு கர்த்தர் என்னை கொண்டு வர்றதுக்காக, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வசனத்தால் என்னை புடமிடுவார். அவருடைய எல்லா வல்லமையாலையும் காரியம் நம்மை புடமிடுவார். ஆமேன், ஆமேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சரி, இப்போ நான் கொஞ்சம் செய்திக்குள்ளே வர்றேன். இப்போ இது இன்ட்ரொடக்ஷன். உண்மையிலுமே ஆண்டவருடைய அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னாடிலாம் நான் சின்ன வயசில் பார்த்துருப்போம், பிள்ளைங்க அடங்கலைன்னா பெற்றவங்க டீச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க, வாத்தியாட்ட, இவனை அடி நொறுக்குங்க, இல்லைன்னா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்க. ஊரில் பெரிய ஆள் யாராவது இருப்பாங்க, 4 சாத்துங்க, என் பிள்ளை எனக்கு அடங்க மாட்டேங்கிறான், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்னால் முடியலன்னா பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அடிங்க, அவனை உதைங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பிசாசு கையில், அவர் தான் தேவன், அவர் தவிர இன்னொரு தேவன் இல்லை. அவர் போய் பிசாசுக்கிட்ட கொடுத்து, எப்பாப்பா என்னால் என் பிள்ளைய திருத்த முடியல, நீயாவது கொஞ்சம் திருத்தி கொடுன்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டார். அவரே அடிப்பார், அவரே புடைப்பார். அவர் புடைச்சாருன்னா இறக்கம் வைக்காமல் அடிப்பார். அதாவது சாத்தான் நம்மளை புடைக்கும் பொழுது கர்த்தர் காப்பாற்ற வருவார். கர்த்தர் நம்மளை புடைக்கும் பொழுது சாத்தான் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஆண்டவர்கிட்ட மட்டும் மாட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் ஒரு நாளும் நம்மை அடுத்தவங்க கையில் கொடுத்து சிச்சிக்கிறது வேற, ஆனால் தண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமை. எகிப்தை, அதாவது எகிப்து கையில் இஸ்ரேல் இருந்தாலும் திரும்ப எகிப்தை போட்டு புரட்டி எடுத்து தானே கொண்டு வந்தார். பாபிலோனுக்கு கொண்டு போனாலும் பாபிலோனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்ல. அசிரியர் கையில் ஒப்பு கொடுத்தாலும் அசிரியர்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. சரி, முக்கியமாக ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு பிள்ளை துடிக்கிறப்ப ஒரு ஒரு இருக்கிற வழியிலேயே அதிக வலி எந்த வலி? பிரசவ வலி. செய்தி கேட்டீங்க? சரி, அந்த பிரசவ வலி ஒரு 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 அம்மா, குழந்தை பெக்கிற தாய், அவங்க துடிக்கும் பொழுது அவங்களோடு சேர்ந்து துடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க யார்? அம்மா. அந்த பொண்ணோட அம்மா தான் துடிப்பாங்க. ஹஸ்பண்ட் துடிப்பார் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்குலாம் துடிக்க மாட்டார். பொண்ணை பெற்ற தாய் தான் துடிப்பான். 1000ல் 2 பேர் தான் மிருகமாக இருக்கும். அது தாய் இல்லை, பேய். அனுபவிக்கட்டும், என்னை கேட்காம கல்யாணம் பண்ணிச்சில்ல, அனுபவிக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் 1998 தாய்மார்கள் தன் மகள் லேபர் பெயினில் கஷ்டப்படும் பொழுது அந்த அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இப்படி தானே கஷ்டப்பட்டேன், நான் இப்படி தானே வலி வேதனையில் துடித்தேன், இன்றைக்கி என் மக உள்ளே இருக்குது, அது உயிரோட வரணுமே, என்ன வலி தாங்குதோ இல்லையோன்னு சொல்லி அங்கே தன் மகள் வேதனைப்படுகிறத தாய் வெளியில் நின்று வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் அந்த கல், ஏன்னா அப்படிலாம் இல்லை, போகட்டுன்னு விட்டுறீங்களா? இல்லை, யாருமே இல்லைன்னா ஏசப்பா தான் நம்மளோட இருக்கார். எங்கேயாவது ஒரு 2 மாமியார் வேணால் வருத்தப்படுவாங்க, ஐயோ என் மருமக கஷ்டப்படுதுன்னு சொல்லி. ஆனால் அதிகபட்சம் 1998 தாய்மார்கள் கல்லான மனசாக இருந்தாலும் பிள்ளை பிரசவத்துக்குன்னு அது ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் குழந்தை உண்டாயிடுச்சு, உன் பிள்ளை அங்கே போயிடுச்சுனோடனே இந்த அம்மாவுக்கு இங்கே வழி எடுத்துரும்.
அது வரைக்கும் பேச மாட்டாங்க, 10 மாதம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மகள் லேபர் வார்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு அழுக வந்துடும். ஏங்க வாங்க நம்ம பிள்ளைய பார்க்க போகலாம், இது வரைக்கும் பார்க்கல, வேணாம் வீராப்பில் இருந்தா இல்லை, என் பிள்ளை கஷ்டப்படுவா, வா போகலாம். அதுதான் தாய். அப்போ இயேசு சுவாமி நம்மளை பெற்றவர். இயேசு சுவாமி யார்? நம்மளை பெற்றவருங்க, நம்மளை பெற்று எடுத்தவர், அவரிலிருந்து நம்ம வந்தவங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த தாய் ஒருவனை தேற்றுவது போல் நான் அவனை தேற்றுவேன், நான் உங்களை ஜெனிப்பித்தேன், நான் உங்களை பிறப்பித்தேன். அவர் நம்மளை பெற்று எடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலையும் அவனு கூட பங்கெடுக்கிறவராக இருக்கார். நீங்கள் என்ன தான் லேபர் வார்டில் ஒரு சகோதரி குழந்தை பெக்கும் பொழுது, இப்போ வந்து ஃபாரின்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி, கணவரை கொண்டு வந்துட்டாங்க. கணவரை நீ பக்கத்தில் நின்று பாரு, உன் மனைவி என்ன துடிக்கிறாங்கன்னு பாரு. அந்த துடிக்கிறத பார்த்த உடனே கணவனும் மனைவியுமே டிசைட் பண்ணிடுவாங்க, இன்னொரு பிள்ளை வேண்டாம், இந்த ஒத்த பிள்ளைக்கே நான் பட்டப்பாடு போதும்னு சொல்லி மனைவியும் அந்த ரத்தத்தையும் வேதனையும் பார்த்த பிறகு அந்த கணவர் ஐயோ போதுமா, நீவே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா அந்த வழியை நேராக பார்த்துட்டாங்க, அவர் அனுபவிக்கலை, பக்கத்தில் மனைவி அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆனால் இயேசு சுவாமி நமக்காக, நமக்கு முன்னாடி சிலுவையில் அவர் வேதனை அனுபவிச்சிருக்கார், நமக்காக நொறுக்கப்பட்டிருக்கார், நமக்காக பிட்கப்பட்டிருக்கார், நமக்காக காயப்பட்டிருக்கார். அதனால் வழி என்னன்னு அவருக்கு தெரியும். எப்படி உலக பிரகாரமான ஒரு மகளுக்கு ஒரு தாய் தன்னுடைய வேதனை இப்படித்தானே நான் அனுபவிச்சேன்னு நினைக்கிறாங்களோ, அதே போல் இயேசு சுவாமி ஒவ்வொரு முறையும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, இப்படித்தானே நான் நிந்திக்கப்பட்டேன், இப்படித்தானே நான் அவமானப்படுத்தப்பட்டேன், இப்படித்தானே நான் குற்றச்சாட்டப்பட்டேன், இப்படித்தானே என்னை சிலுவையில் அரைஞ்சாங்க, இப்படித்தானே என்னை வாரினால் அடித்தாங்க, இப்படித்தானே என்னை ஆணியால் அடித்தாங்க, இப்படித்தானே என்னை தூசிச்சாங்க, எல்லாம் ஒரு கண்ணுக்கு முன்னாடி வரும். நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர், நமக்காக. ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும், அதாவது பலி கொடுக்கிறதுக்காக, கொல்றதுக்காக, வெட்டப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆட்டை வெட்டுறப்ப ஆடு திணறுமா? கசாப்பு கடையில் அறுத்தாலும் சரி, கோயிலில் அறுத்தாலும் சரி, அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், நான் என்னை இதுக்காகத்தான் படைச்சிருக்கிறாங்க. நான் வெட்டப்பட்டாதான் அந்த நாட்களில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடு நினச்சிருக்கும், இன்றைக்கி நான் சிந்துற அந்த ரத்தம் தான் இவருடைய பாவத்தை கழுவ போகுது, என்னுடைய இந்த மாம்சம் தான் இவர் புசிக்க போகிறாரு, என்னுடைய இந்த மாம்சத்தை தான் கொண்டு போய் சர்வாங்க தகன பலியாக எரிக்க போகிறாங்க. ஸோ என்னுடைய நோக்கமே இந்த பலிக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அது புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும். மயிர் கத்தரிக்கிற ஆடு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய ரோமத்தை நான் கொடுத்தாதான் இந்த மனுஷன் அவருடைய குளிர்காலத்தில் தாங்குவார், அதனால் என்னுடைய ரோமத்தை நான் இழக்க ஒப்பு கொடுக்குறேன், இதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேன். சத்தம் விடாது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அந்த அறிவு இருக்கும் என்றால், ஆண்டவர் எவ்வளவு நமக்காக வாயை திறவாது இருந்தார். நான் இதற்காகத்தான் பூமியில் வந்தேன். அவர் அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்கள்ட்ட சொல்லுவார், நான் எருசலேமுக்கு போகிறேன், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், வேதப்பாரர்கள் மூப்பர் கையால் அடிக்கப்பட போகிறாரு, நான் மறிப்பேன், 3 நாள் எழுந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு மனுஷன் தன்னுடைய பாடு மரணம் இன்ன விதமாய் மறிக்க போகிறேன் என்பதை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். சீசர்களுக்கு அது புரியவே இல்லை. ஆனால் அவர் கண்ணார கண்டு, இயேசுவானவர் நொறுக்கப்படுகிறதை கண்டு, அதன் பிறகு தான் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதையும், இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்த பொழுது தம்மோடு இருந்ததை, இதைத்தான் இயேசு சொல்லிக்கிட்டே வந்தார். 3 வருஷமாக இதைத்தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார்ன்றதை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதன் பிறகு நானும் அவரோடு கூட மரிப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக அவர் மரித்தார். ஆண்டவர் அந்த எத்தனையோ ஆடுகள் மரிச்சிச்சு, அத்தனை ஆடுகளும் கதறி இருக்கும், ஆண்டவரை இந்த பாவப்பட்ட மனுஷர்கள் என்ன கொல்றாங்களே, என்ன வெட்டுறாங்களே, நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, பொறுத்துரு, நான் வர்றேன், எல்லா பலியவும் நான் நிறுத்துவேன். அப்போ உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவருடைய பாவங்களை கழுவுவேன். நீ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாற்று எல்லா நெருக்கம் பாருங்களேன். ஏசாயா 63:9, ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இப்போ என் ஆண்டவர் என் கூட இருக்கார்.
ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த கை சட்டை போட்டிருக்கேன், யாராவது என் கையை பிடிச்சி நசுக்குனாங்கன்னா ஃபஸ்ட்டு நசுங்கப்படுறது எதுனா என் சட்டை, அப்புறம் தான் என் பாடி இல்லையா? சட்டையை தாண்டி தான் எதுவுமே உள்ளே வரணும். ஆண்டவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கார்? என் மேல் இருக்கிறார். நான் அவருக்குள் வாழ்கிறேன். அப்போ ஒருத்தன் என்னை அரைஞ்சானா என் ஆண்டவருடைய கன்னத்தை அரைஞ்சி தான் என் கன்னத்தில் வர முடியும். என் மேலே ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருத்தன் என்னை தூசிக்கிறான்னா அவரை தாண்டி தான் உள்ளே வரணும். எனக்கு ஒரு ஃபில்டர் போல் என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, என்னை தூசித்தாலும், என்னை அடித்தாலும், என்னை காயப்படுத்தினாலும், என்னை நெருக்கினாலும், என்னை நசுக்கினாலும் என்னோடு கூட சேர்ந்து நசுக்கப்படுகிறவர், நெருக்கப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். ஸோ நான் தனியாக கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. என் கஷ்டம் யாருக்கும் புரியலன்னு ஒரு நாளும் ஒருபோதும் சொல்லிடாதீங்க. எரேமியா 16:19 சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 16:19, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே. என் பலன், என் கோட்டை, நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம். நம்ம தீர்க்கதரிசியாக எரேமியாவை போல ஒரு மேலான தீர்க்கதரிசியை நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் நான் சொல்லுவேன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் மேலான ஒரு ஊழியக்காரர் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். நான் ரொம்ப நேரம் இல்லை, நல்லா சொல்லிட்டு போயிடுறேன். மொத்த வேதாகமத்திலையும் தேவ சித்தத்தை செய்து கடைசி வரைக்கும் வல்லமையான காரியங்களை செஞ்சு முடித்தது யாருன்னா பவுல். மோசே அல்ல. மோசே எலியாலாம் பின்னாடி வராங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம நினைக்கலாம், மோசே 40 லட்சம் ஜனங்களை நடத்தினார், 40 வருஷம் வனாந்தரத்தில் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார், கரெக்டு. ஆனால் கடைசி நேரத்தில் அவரும் கீழ்ப்படியாமல் போயிட்டார். எலியா ஒரே நாளில் இஸ்ரவேலை மனம் திரும்ப பண்ணார். ஆனால் மறுநாள் எல்லாரும் திரும்ப பின்னாங்கி போயிட்டான். கர்த்தரே தெய்வம்னு முதல் நாள் சொன்னவே மறுநாள் எலியாவை கொல்லணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எலியா போதும் கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பவுல் ஒருத்தர் மட்டும்தான், நான் கிறிஸ்துவோடு இருக்க அதிக ஆசை உண்டு, ஆனாலும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறபடினால இவ்விரண்டு நான் நெருக்கப்பட்டாலும் இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளார வரணுன்றதுக்காக நான் என்னைத்தானே ஆகாதவன் என்று எண்ணுகிறேன். மோசேயும் எலியாவும் இயேசுவுக்காக அடிக்கப்படவில்லை. ஆனால் பவுல் இயேசுவுக்காக அடிக்கப்பட்டவர். அவருடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். இயேசுவை வாரினால் அடித்தாங்க, அதே அடி இயேசுவை ஒரு தடவை அடித்தாங்க. ஆனால் பவுலை 5 தானே அடித்தாங்க. மிலாரினால் 3 தடவை அடிக்கப்பட்டார். அநேக முறை கப்பர் சேதத்தில் இருந்தார். எல்லா விதத்திலும் இயேசு அனுபவித்த கஷ்டத்தை போல அவரை சிலுவையில் மட்டும்தான் அறையில, மற்றபடி எல்லா பாடுகளையும் பவுல் 5 தடவை அனுபவித்தார். அல்லேலூயா. பவுலுடைய உடம்புல தான் அவ்வளவு காயம் கன்னத்தில். அவர் முகம் எங்கேயுமே ஒரு அழகான ஸ்கின் இருக்காது. அவருடைய ஸ்கின் வந்து இப்படி ஒரு நார்மலாக அப்படியே தழும்புகளாக இருக்கும், வடுக்கலாக இருக்கும். கையை பார்த்தா, காலை பார்த்தா, உடம்பை பார்த்தா, எங்கே பார்த்தாலும் அவர் ஃபுல்லாக உரிச்சிட்டாங்க. அதனால தான் பவுல் ஒரு மேன்மையான ஒரு ஊழியக்காரர். அதே போல் தீர்க்கதரிசிகளில் எரேமியா பட்ட பாடுகள் இருக்குது, கொஞ்சம் பாடுகள் கிடையாது. ரொம்ப கஷ்டங்க. மோசையோட இதெல்லாம் நிந்திச்சிட்டே இருந்தாங்க, ஆனால் எரேமியாவை நொறுக்கிட்டாங்க. அவர் பட்ட கஷ்டங்கள் ஐயோ முடியவே முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், சிலர் உண்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்கிறார்கள், வேறு சிலர் எரேமியா என்கிறார்கள். ஏசாயாவை சொல்லலை, தானியேலை சொல்லலை, எரேமியாவை சொல்ல. ஏன்னா எரேமியா சத்தியத்துக்காக நின்னார். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு துன்பத்தின் நடுவிலே எரேமியா நின்னார். அதே போல் தான் இயேசு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நின்னார். இன்றைக்கு அந்த எரேமியா சொல்கிறாரு, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே. இன்றைக்கு நாம் நெருக்கப்பட்டாலும் சரி, ஒடுக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரத்தில் நாம் நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண பார்க்கணும். நம்முடைய பிரச்சனைகளை நமக்கே தீர்வு காணணும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் தான் தீர்வு காணணும். அந்த தீர்வு காணும் பொழுது, நீங்களாக முயற்சிக்கும் பொழுது தான் பிரச்சனை அதிகமாகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனைக்கு ஆனால் என்னுடைய முயற்சியில் தீர்வு காண போகும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், அதாவது ப்ரேயர் பண்ணாமல் ஒரு பிரச்சனை வந்த உடனே முறுமுறுத்துருவோம். முதல்ல என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறப்பா, பொண்டாட்டியால் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே சொல்லாத என்னைக்காவது மனம் திறந்து சொல்லுங்கள், ஒருத்தரையாவது ஒரு நாள்லையாவது குறை பேசாமல் நம்ம இருந்துருக்கிறோமா? வாய்ப்பில்லை ராஜா.
ஒரு நாளில் யாரை பற்றியாவது இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு சொல்லாமல் இருக்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஜெப குறிப்பாவது சொல்லிடுவோம், எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, வெளியில் சொல்ல முடியல, இந்த மனுஷன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் நம்ம முதல்ல யார்கிட்ட சொல்லுமா சொல்லணும்? தேவன்கிட்ட சொல்லிட்டா. தீர்க்கிறவர் யார்? நான் நிற்கிறேன், இங்கே 20 பேர் இருக்கிறீங்க, உங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வந்து என் பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா உங்களால் எதாவது தீர்த்து வைக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஆறுதலுக்காக, அப்படியா பிரதர், கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு ஒருவேளை நினைக்கலாம், இருக்கட்டும் என்ன இங்கள்கிட்ட வாய்களையே பேசிட்டு அங்கிட்டு போய் என்ன பண்ணுச்சோ தெரில, அதான் ஆண்டவர் போட்டு புடைக்கிறாரு, நான் இவருக்காக ஜெபம் பண்ணி இவர் அனுபவிக்கிற பிரச்சனை எனக்கு வேறு வந்துடணும், ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வலு சர்ப்பம் என்னோட போராடுதுன்னு நான் சொல்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னா எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? சிரிக்கிறதா பாரு. வலு சர்ப்பம்மா, சின்ன தண்ணி பாம்பு வந்தாலே 4 அடி நான் கொண்டுட்டு போயிடுவேன், வலு சர்ப்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம எதிர்த்து நிற்போம், யுத்தம் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஐயோ இவர் மந்திரவாதத்தோட கஷ்டப்படுறாரு, இவ்வளவு சூனியத்தோட கஷ்டப்படுறாரு, வேண்டாம் அந்த ஆவி நம்மளை தாக்கிடும். இல்லை, நம்ம முதல்ல நம்ம பிரச்சனையை யார்கிட்ட தெரியுமா சொல்லணும்? இயேசு கிறிஸ்து. தீர்க்கிறவர் அவர் தான். அவர் தீர்க்கலன்னு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நல்லா கவனிங்க தயவுசெய்து, இயேசு கிறிஸ்து மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் குறைஞ்சிருக்குன்னா இல்லைன்னா தான் நீங்கள் மனுஷர்கிட்ட போய் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து மேலே பரிபூர்ண நம்பிக்கை, என் பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பார் இல்லையா? அங்கே வசனம் பாருங்கள், 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சார். அவர் தான் உங்களை விசாரிக்கிறாரு, அவர் மேலே கவலையை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சிவராமனுக்கு பாதி, ஜெரால் பிரதருக்கு பாதி, ஒவ்வொருத்தருக்கும் என் பிரச்சனையை பாதி வைக்கிறேன்னா வைக்க முடியுமா? முடியாது. தீர்க்கவும் முடியாது, முடியவே முடியாது. அப்போ நாம் அவரை நம்பி அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்மளுடைய மனசு என்னென்னா, கண்ணு முன்னாடி மனுஷன் தானே நிற்கிறான், ஆண்டவராக நிற்கிறாரு, சொல்லி புலம்புவேன்னு சொல்லி புலம்பிடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, சங்கீதம் 31:9, எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன். வாசிங்க, சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இங்கே உங்கள் கண்ணெல்லாம் எங்கே யாராருக்கு கருகி போயிருக்கு? உங்கள் வயிறெல்லாம் கருகி போன வயிறு உள்ளவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஒருத்தர் அவர் வயிறை பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய வயிறை வச்சுக்கிட்டு வயிறு வந்து கருகி போச்சான், எரிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம். தாவீது அப்படி சொல்கிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் கண்ணும் போயிடுச்சு, என் ஆத்மாவும் சோர்ந்துடுச்சு, என் சரீரமும் தளர்ந்து போயிடுச்சு, என்னால் உபவாசம் பண்ணி ஜெபிக்க கூட முடியலை. நேற்று தானே நான் ரொம்ப மதியானம் ஊழியத்துக்கு போகணும், பயங்கர ஒரு பாரம், ரொம்ப ஒரு காரியத்தினால நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், என்னால் ஜெபிக்கவே முடியல. அப்போ ஒரு அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஜெபிச்சா அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு விடுதலை. அதுக்கப்புறம் போய் இந்த ஊழியத்தில் நேற்று மதியானம் நல்ல ஆண்டவர் பயன்படுத்தினார். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நெருக்கப்படும் பொழுது நம்மளுக்கு யார் தஞ்சம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் மட்டும்தான். ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பகைக்கிறாங்க, எவ்வளவு சண்டை போடுறாங்க, எவ்வளவு பொல்லாத ஆவியோடு இருக்கிறாங்க, மூர்க்க வெறியோடு நம்மளை பகைக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சுனாமி வந்து ஜனங்கள்லாம் அழிஞ்சு போனாங்கல்ல, அந்த அலை எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்துச்சுன்னு தெரியுமா? தென்னை மரம் அளவுக்கு மேலே மரமே சாயிற அளவுக்கு அவ்வளோ தண்ணி. பார்த்துருக்கியா? அந்த பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். வெள்ளம் வந்தப்போ மரம் பெரிய பெரிய மச்சு வீடுகள்லாம் மாடி வீடுகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி உள்ளே வந்துச்சு. அதன் பிறகு அந்த சில அதிகமாய் சுனாமி தாக்கக்கூடிய நாடுகள் தீவுகளில் அந்த கடலை ஒட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரையில் ஒரு கட்டி சுவர் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ அலை வந்தாலும்
இந்த மதிலை தாண்டி இந்த அலை வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சில நேரத்தில் அந்த மதிலையே உடச்சிட்டு இந்த தண்ணி வந்து உள்ளர வந்து என்ன பண்ணிடுது, அழிச்சிருது. இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுது, கொடூரமானவர்களுடைய சீரல், சண்டைக்காரர்கள், நம்மளோடு போராடுறவங்க எப்படி இருக்கான்னா, மதிலை மோதி அடிக்கிற ஒரு பெரு வெள்ளத்தை போல். அவனை கட்டுப்படுத்தவே முடியல. அவனை எப்படியாவது என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் எதாவது ஒன்று பண்ணி வைக்கிறேன், அதையே உடச்சிட்டு வந்து என்னை தாக்குறாங்க அப்படின்னா, அந்த நாளிலே நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கு நிலங்கும் மழை. இது எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக பிரகாரமான வெயில், உலக பிரகாரமான பெருவெள்ளம், இதை சொல்லலை. பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற கஷ்டமான சூழ்நிலைகள் அத்தனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஸோ நெருக்கப்படுகிற காலங்களில் என் இயேசுவே நமக்கு தஞ்சமானவர். இன்னும் 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமும் 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப மோசமான ஒரு காரியம். 2வது வசனத்திலேருந்து படிங்க, 1வது வசனத்திலேருந்து படிங்க சிஸ்டர். 33ல் 1லேருந்து. ராஜாவாகிற பொழுது 12 வயசில் ராஜாவாயிட்டான். அப்போ மொத்தம் 67 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டிருக்கிறான். அவன் என்னென்ன பண்ணான்னா, வாசிங்க. துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, தகப்பனாகி எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனைகளெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே எண்ணாமல் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி 4 நிமித்தமும் பார்த்து, பில்லி சூனியங்களை அனுசரித்து, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்களை வைத்து, அஞ்சனம் பார்க்கறதுனா என்னென்னா, செத்த ஆவிகளை உயிரோடு எழுப்பி பார்க்குறது. அதான் சவுல் செஞ்சது. அப்போ பாருங்கள், இந்த மனாசை என்ன பண்ணிகிட்டு இருந்தான். 12 வயசுலேயே அவன் புத்தி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு பாருங்கள். 12 வயசில் ராஜாவாயிருக்கிறான். சரி, நம்மளுக்கு தான் நாளாகமுன்னு இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். இவனுடைய அப்பா யார்? எசேக்கியா. இவங்க அப்பாவுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எசேக்கியா ராஜா எப்படி அவர் அரசாண்டார், அவர் கர்த்தரை எப்படி தேடினார், அவர் யுத்தம் வந்தப்போ அசரிய ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்த பொழுது அவர் என்ன பண்ணார், வானத்தை நோக்கி அபயமிட்டார். தீர்க்கதரிசியாக ஏசாயாவும் அப்பா எசேக்கியாவும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை கொன்று இந்த யூதா தேசத்தை கர்த்தர் காப்பாற்றினார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். சொந்த அப்பா. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்த பொழுது செத்துருவடான்னு இன்றைக்கி சொல்லி, இன்றைக்கி ராத்திரியோட ஒன்று சாப்டர் க்ளோஸ் அப்படின்னொன்று இந்த எசேக்கியா தேவாலயத்து சுவர் பக்கமாக திரும்பி அழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்று, எனக்கு ஜீவனை கொடுன்னு சொன்னப்போ கர்த்தர் தன் தகப்பனுடைய வியாதியை மரணப்படுக்கையை மாற்றி அவருக்கு உயிரை கொடுத்தாருன்றது மனாசேக்கு தெரியும். அவர் வியாதியாக இருந்த காலம் வரைக்கும் மனாசே பிறக்கலை. அவர் வியாதிப்பட்டு 15 வருஷம் கழிச்சு 15 வருஷம் உயிரோடு இருந்தார். அந்த 15வது வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் போனதுக்கப்புறம் 3வது வருஷத்தில் தான் மனாசே பிறகுறார். அவர் ஃபுல்லாக இல்லாமல் செத்துருப்பார். ஆனால் தேவன் ஜீவனை கொடுத்ததுனால மனாசே வந்தார். அப்போ எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, டே உங்கள் அப்பா அன்றைக்கே செத்துருப்பேன், ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால தான் 15 வருஷம் நான் உயிரோடு இருந்தேன், ஆண்டவர் இந்த நாட்களில் தான் உன்னை கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே இஸ்ரவேலின் தேவன், அவர் பரிசுத்த தேவன் சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு பிசாசு, அவனை வழி நடத்தினவங்க, அவனுக்கு எப்படிப்பட்டவன் துன்மார்க்க கிரிகளை செஞ்சானா, அப்பா தகர்த்து போட்ட எல்லா பலிபீடங்களையும் திரும்ப எடுத்து கட்டி வானத்தின் சேனைகளாக செஞ்சு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி மிகுதியான ரத்தத்தை செஞ்சினான். நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா மனாசேவோட எல்லோரையும் பாவம் செய்ய பண்ணினான். விபச்சாரக்காரனை, வேசித்தனத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை அந்த தேசத்தில் அவன் செஞ்சான்.
அவர் நெருக்கப்படுகிற காலத்தில் அவர் கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போய் எங்கே, அதை முந்தின வசனம் படிங்க சிஸ்டர், 11வது வசனம், 2 நாளாகமும் 33:11. அசரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவன் மேல் வரப்பண்ணினார். மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு. இப்போ பாபிலோனுக்கு போன உடனே இப்போ அவனுக்கு எப்படி இருக்கான்? ராஜாவாக இஷ்டம் போல் வாழ்ந்தான். பாவத்துக்கு பஞ்சமே இல்லை. பிசாசுகளை வணங்கி சாத்தானுடைய வழிபாடு, பேய்களுடைய வழிபாடு எல்லாத்தையும் பண்ணி ஜனங்களை தீமிதிக்க பண்ணி சொந்த பிள்ளைய நெருப்பில் போட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இன்றைக்கி அந்த ராஜ்யம் அழிஞ்சிச்சு. இன்றைக்கி அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னா அசரியா ராஜா கையில் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். அங்கே போய் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு புத்தி வருது. அவன் என்ன பண்ணியிருப்பான்? எடுத்த உடனே இஸ்ரவேல் தேவனை கூப்பிட்டுருக்கவே மாட்டான். இவன் வணங்கி வந்த பாகால்கள், அஸ்தரோத்துகள், தாகோன்கள், மோலேகுகள், இன்னும் எத்தனை தெய்வங்களை அவன் கும்பிட்டானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்துருப்பான். நான் உனக்காக பலிபீடத்தை கட்டினேனே, உனக்காக மந்திரவாதங்களை பண்ணனே, சூனியங்களை வச்சனே, ரத்தம் சிந்தினே, கொலை பண்ணினே, என் பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணனே, ஒன்றாவது என்னை விடுவிக்க கூடாதான்னு சொல்லி பல நாளாக கத்திருப்பான். ஒன்று கூட செவி கொடுத்துருக்காது. கடைசியாக அவனுக்கு வந்திருக்கும், ஒருவேளை சொன்னாங்களே எங்கள் அப்பாவோடைய தேவன் ஒருத்தர் இருந்தார், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவரை நோக்கி கூப்பிடலாமே, அவர் ஒருவேளை என்னை விடுவிப்பாரோ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நெருக்கப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். அப்போ அவர் அவனோட சத்தத்தை கேட்டு விடுவிச்சார். அதனாலே அவன் இஸ்ரவேலின் தேவனை அறிந்தான். இன்றைக்கி சில நேரத்தில் துன்மார்க்கனமாக வாழ்கிறவனுக்கு நெருக்கம் அவசியம் வரணும். அப்போ தான் கர்த்தர் யாருன்னு தெரியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி விக்கிரகாராதனை பண்ணி விபச்சாரங்களை செய்து ரத்தத்தை மிகுதியாய் சிந்தி, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி, பலிபீடங்களெல்லாம் ரத்தத்தால் நிரப்பி தேசத்தை தீட்டுப்படுத்தி கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டாக்கி அவருடைய சிச்சையினாலே, அவருடைய தண்டனையினாலே அந்நிய தேசத்தில் கைதியாக அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிற அவன் தன்னை உணர்ந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவன் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்றால், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நம்மை அவரை நோக்கி இரவும் பகலும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்ற நம்ம நெருக்கத்தில் தேவனை கூப்பிடும் பொழுது காதை அடைச்சிக்குவாரோ? நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார், இறங்குவார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் இறங்குவார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம், 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடு அடைவது இல்லை, ஏனென்றால் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஆலையிலையா சொல்லுவோமா? தலையில் கையை வச்சு, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டேன், ஏன்னா எனக்கு இறங்குகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார். கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், ஆண்டவரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீரப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர். ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள், வேதனைகள், ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அப்பா, ஆண்டவரே பிரச்சனைகள் உமக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, கர்த்தர் விடுவிப்பீராக. நாங்களும் நோக்கி கூப்பிடுகிறோம், சபையாயுமே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள், எல்லா போராட்டங்களில் இருந்து கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உன்னத பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. ஒவ்வொருவரை விடுவிப்பீராக ராஜா. எங்களுக்காக பாடுபட்டவர் நீர். எங்களுடைய கஷ்டம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுடைய வேதனை உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அனுபவிக்காத கொடுமை அல்ல, நீர் அனுபவிக்காத வேதனை அல்ல, எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்கப்பா. எங்கள் வேதனை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு தாயோடைய வலி, ஒரு பிரசவ வலியை அவங்க அம்மா அறிஞ்சிருப்பாங்கன்னா, எங்கள் வலியை எங்கள் உண்டாக்கின தேவன் அறிஞ்சது அதிகம் அப்பா. ஆண்டவரே எங்களை விடுவியும், எங்களை தப்புவியும் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே திருமண வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே குழந்தை உண்டாக கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே ஜனங்களுக்கு மத்தியில், சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், நெருக்கங்கள் மாறுவதாக இன்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு இருக்கிற ஆன்லைனில் பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். என் ஆண்டவர் அதிசயங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. கர்த்தர் எங்களை காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.